கடனில் இருப்பது அமைதியற்றதாகவும் வெறுப்பாகவும் இருக்கலாம். இது உங்கள் நிதி எதிர்காலத்தைப் பற்றி பாதுகாப்பதற்காக இருக்கும். இருப்பினும், எந்த வயதிலும் கடனில் இருப்பதைக் கண்டுபிடிப்பது எளிதானது. இளைஞர்களுக்கு தனிநபர் கடன்கள் மற்றும் கிரெடிட் கார்டுகளை எளிதாக அணுகுவது உங்களிடம் இல்லாத பணத்தை செலவழிக்கச் செய்கிறது. உங்களிடம் வரம்புக்கு உட்பட்ட வருமானம் இருந்தால், உணவு, வெளியூர் மற்றும் வாடகைக்கான மாதாந்திர பில்களுடன் உங்கள் செலவுகளை சமநிலைப்படுத்துவது கடினமாக இருக்கலாம். வயதானவர்கள், குடும்ப செலவுக்கான வீட்டுக் கடன்கள், பெரிய நோய்களால் மருத்துவமனை கட்டணம் அல்லது குழந்தைகளின் கல்விக் கட்டணம் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். நீங்கள் அதை அறிவதன் முன், உங்களால் முடிந்ததை விட அதிகமாக செலவு செய்வது நிலையானது. சோ, உங்கள் பணப் பற்றாக்குறையைப் பற்றி கவலைப்படுவது எப்போதும் உங்களுக்கு மனதின் பின்புறத்தில் இருக்கும். இருப்பினும், இது இப்படி இருக்க வேண்டியதில்லை. உங்கள் நிதி கட்டுப்பாட்டைப் பெறுவது, கடனை விரைவாக சரிசெய்வது மற்றும் நீண்ட காலத்திற்கு கடனற்றதாக இருப்பதை புதிய இயல்பு நிலைக்கு மாற்றுவது எப்படி என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம தயவுசெய்து நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் தவறை சேகரிக்கவும். உங்கள் கடனை கட்டுப்படுத்துவது உங்கள் செலவினங்களை புரிந்துகொள்வதன் மூலம் தொடங்குகிறது. இந்த தவறை கொண்டு உங்கள் பணத்தை வீணாக்கும் பொருட்களையும், கடனை விரைவாக குறைக்க நீங்கள் வேணும் செய்யக்கூடிய பொருட்களையும் எளிதாக காணலாம். பெரியது மற்றும் சிறியது என உங்களின் அனைத்து செலவுகளையும் கண்காணித்து குறித்து கொள்ளுங்கள். இது மாதாந்திர மற்றும் வருடாந்திர செலவுகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். உங்களின் சமீபத்திய வங்கி அறிக்கைகளை உங்கள் கணக்குகள் முழுவதிலும் சேகரிக்கவும். உங்களின் சம்பளம், வாடகை அல்லது வீட்டுக்கடன், வாகனங்கள் இஎம்ஐகள் மற்றும் மளிகைப் பொருட்கள், வீட்டு பில்கள் உள்பட உங்களின் வழக்கமான உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் தொகைகளை வகைப்படுத்தவும். நண்பர்களுடன் வெளியே செல்வது, விடுமுறை நாட்களில் மொபைல் போன் அல்லது துணிகளை வாங்குவது போன்ற உங்களின் ஒருமுறை செய்யும் செலவுகளை இதை யோசித்து பாருங்க. நான் சொல்வதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கடன்களை பட்டியலிடுங்கள். உங்கள் கடன்கள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் மற்றும் எந்த கிரெடிட் கார்டு கடன்கள் உட்பட நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வகையான கடன்களுக்கும் உங்கள் மாதாந்திர திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துதலை கவனியுங்கள். கடன் வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு செலுத்துகிறீர்கள் என்பதை தெளிவான படத்தை இது உங்களுக்கு வழங்கும். பட்ஜெட்டை வரையறுக்கவும். உங்கள் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டவுடன், கடனில் இருந்து விரைவாக விடுபடுவது எப்படி என்பதை திட்டமிடத் தொடங்கலாம். உங்கள் ஒழுங்கற்ற செலவுகள் மாதந்தோறும் மாறுபடும், ஆனால் உங்கள் தரவு சில முக்கிய பகுதிகளை காண்பிக்கும். அது உங்களின் மிஞ்சிய பணத்தை பெரும்பகுதியாக வெளியேற்றும். எடுத்துக்காட்டாக, நண்பர்களுடன் வெளியே செல்வது, உணவு ஆர்டர் செய்வது அல்லது துணி ஷாப்பிங் செய்வது போன்றவற்றால் நீங்கள் எவ்வளவு செலவு செய்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். இவை இல்லாமல் வாழ்க்கை வேடிக்கையாக இருக்காது. எனவே, அவற்றை நீக்குவதற்கு பதிலாக பட்ஜெட்டை அமைக்கவும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாதத்திற்கு 2 இரவு உணவுகள் அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு ஆடைப்பொருள் என முடிவு செய்து உங்கள் வரம்பை மீறாமல் கண்காணிக்கவும். முன்னுரிமைகளை அமைக்கவும். உங்களுக்கு தேவையான மாதாந்திர அவுட்கோயிங்களை சேகரிக்கவும். நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. உதாரணமாக, வீட்டுக்கடன் அல்லது வாடகை, உணவு செலவுகள் மற்றும் மின்சார கட்டணம். உங்கள் மொத்த மாத வருமானத்தில் இருந்து இந்த எண்ணிக்கையை கழிக்கவும். உங்களிடம் மிஞ்சியிருக்கும் பணத்தின் அளவு உங்கள் கடனை அடைக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச தொகையாகும். எனவே, முடிந்தவரை இந்த எண்ணிக்கையுடன் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்கவும். எந்த கடன்களுக்கும் நீங்கள் செலுத்தும் வட்டியின் அளவைக் கொண்டு முதலில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ என்பதை முதன்மைப்படுத்தவும். அதிக வட்டியுடன் கடனை விரைவாக செலுத்துவதில் கவனம் செலுத்துவது அர்த்தமுள்ளதாக இருக்கலாம். இருப்பினும், உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள். வீட்டுக் கடனை முன்கூட்டியே செலுத்துவதற்கான மிகப்பெரிய மொத்த தொகையானது வீட்டுக் கடனிலிருந்து விகிதத்தை ஈடு செய்யக்கூடிய அதிக வருமானத்தை பெற முதலீடு செய்யலாம். நிலைத்தன்மை பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்று கேள்வி கேட்பதன் மூலம் எவ்வளவு சேமிக்க முடியும் என்பதை பட்ஜெட்டை உருவாக்குங்கள். நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்த யூஸ் அண்ட் த்ரோ மனநிலையை மறுபரிசீலனை செய்யுங்கள். மளிகை கடைகளில்
இது மிகவும் உண்மை. அங்கு உணவை தூக்கி எறிவதற்கு மட்டுமே அதிக செலவு செய்வது எளிது. ஒழுங்கமைப்பதன் மூலமும் ஒரு பட்டியலை உருவாக்குவதன் மூலமும் உணவை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமும் இதை தவிர்க்கவும். பணத்தை மிச்சப்படுத்த மீதமுள்ள உணவை பயன்படுத்தவும் அல்லது உறைய வைக்கவும் அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கவும். உங்கள் உணவை புதிதாக சமைப்பது பாக்கெட்டுகளில் எளிதாக இருக்கும் ஆரோக்கியமான திருப்திகரமான உணவை உறுதி செய்யவும். எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கவும். நிலைத்தன்மையை பயிற்சி செய்வதற்கும் உங்கள் பணத்தை பாதுகாப்பதற்கும் மற்ற வழிகள். நீங்கள் எதை வாங்குகிறீர்கள் என்பதை தொடர்ந்து கேள்வி எழுப்புவதன் மூலம் ஒரு நவநாகரிகமான புதிய சட்டை, அழகான படுக்கை விரிப்பு அல்லது பளபளப்பான புதிய மொபைல் போன் விற்பனையில் இருப்பது ஒரு பேரம் போல் தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையில் தேவைப்பட்டால் கடனை அடைப்பதற்கான நீங்கள் பணத்தை செலவழிப்பதற்கு கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். பர்சனல் ஷாப்பிங் செய்யுங்கள். பல ஆண்டுகளாக ஒரே வழங்குனர்களுடன் ஒட்டிக்கொள்வது தூண்டுதலாக இருக்கலாம். ஆனால் சுற்றிப் பார்ப்பது நீங்கள் நினைப்பதை விட அதிக பணத்தை மிச்சப்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக, உங்கள் இணையம் அல்லது தொலைத்தொடர்பு வழங்குனரை மாற்றினால் ஒரு மாதத்திற்கு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ரூபாயை சேமிக்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டு வழங்குனருடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கவும். உங்கள் கிரெடிட் கார்டு வழங்குநரிடம் குறைந்த வட்டி விகிதத்தை கேட்பது அசாதாரணமானது அல்ல. குறிப்பாக உங்களிடம் நல்ல கடன் வரலாறு இருந்தால். இது வேலை செய்யவில்லை என்றால் இருப்பு பரிமாற்றம் அர்த்தமுள்ளது என்பதை சரிபார்க்கவும். கிரெடிட் கார்டு பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் அல்லது நிறுத்தவும். உங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்வது நீங்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் பழகிவிட்டீர்கள் என்றால் இந்த தீங்கான பழக்கத்தை தடுக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் டெபிட் கார்டை மட்டும் பயன்படுத்தி பணம் செலுத்துங்கள். அனைத்து போனஸ் பணத்தையும் கடனை செலுத்த பயன்படுத்தவும். வருடாந்திர போனஸ், சம்பளம் அல்லது பரம்பரை பணம் போன்றவை உங்கள் கடனை அடைக்க வேண்டும். முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் ஆதாயங்கள் மூலம் உங்கள் கடனை ஈடுகட்ட உங்களுக்கு அதிக அளவு பணம் தேவைப்படும். நீங்கள் முதலீடு செய்வதில் ஆர்வம் இருந்தால் உங்கள் பணத்தில் ஒரு பகுதியை அந்த நோக்கத்திற்காக ஒதுக்குங்கள். இது உங்கள் கடனை விரைவான விகிதத்தில் செலுத்துவதற்கான வாய்ப்பையும் நீண்ட காலத்திற்கு நல்ல வருவாயிலிருந்து பயனடைவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. இது உங்களுக்கு சில பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருங்கள். உங்களிடம் கடன் இருந்தாலும் காப்பீடு போன்ற நீண்ட காலத்திற்கு நிதி ரீதியாக உங்களை பாதுகாக்க தேவையானவற்றை ஒருபோதும் குறைக்காதீர்கள். உதாரணமாக, உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுகாதார காப்பீடு எதிர்பாராத நோய் மற்றும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் உங்களை பாதுகாக்க முடியும். ஒரு துரதிர்ஷ்டவசமான மருத்துவ நிகழ்வு ஏற்பட்டால் பெரிய மருத்துவ செலவுகளை சந்திக்காமல் இருப்பதை இது உறுதி செய்யும். நல்ல பண ஆலோசனை கிடைக்கும். நீங்கள் கடனில் இருந்தால் உங்கள் நிதி மீது உங்களிடம் உள்ள கட்டுப்பாட்டின் பற்றாக்குறையால் அதிகமாக உணரலாம். பண விஷயங்களைப் பற்றி அறிந்த நம்பகரமான நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். கடனற்ற வாழ்க்கையை நோக்கி எப்படி செல்வது என்பது குறித்து வழிகாட்டுதலை அவர்களிடமிருந்து கேளுங்கள். அறிவு உங்களுக்கு உறுதியளிக்கும். உங்கள் நிதி இலக்குகளை நோக்கி உங்களுக்கு ஊக்குவிக்கும். மேலும் இலவசமாக பயன்படுத்தும் ஆலோசனைகள், ஆன்லைன் ஆதார்கள், கடன் செலுத்துதல் மற்றும் முதலீடு பற்றி மேலும் அறிய உங்களுக்கு உதவும். நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்கள். உங்கள் கடனை தீர்க்கும் பழக்கத்தை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் அதை அப்படியே வைத்திருக்க விரும்புவீர்கள். இங்குள்ள தந்திரம் என்னவென்றால், உங்களை மிகவும் தளர்வாக அனுமதிக்கக் கூடாது. உங்கள் கடன்களில் இருந்து விடுபடுவது, பட்ஜெட் திட்டமிடல் மற்றும் உங்கள் பணத்தை எதற்கு செலவிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருப்பது போன்ற சில நல்ல பழக்கங்களை உங்களுக்கு வாழ்க்கை முறைக்குள் புகுத்தியிருக்கும். இந்த நல்ல பழக்கத்தை நழுவவிடாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடனில் இருந்து எப்படி விடுபடுவது என்பதை பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ மறக்காம தயவுசெய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.